டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பல நடித்திருக்கும் திரைப்படம் பராசக்தி நாளை முதல் உலகமெங்கும். எந்த காட்சி சர்ச்சைக்குரிய காட்சி இது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 2 நாளாக ஒரு ட்ராமா ஓடிட்டு இவங்க படத்தை அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதி சான்று கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா விசாரணைக்கு மறுநாள் எடுத்துக்க வருது. இன்றைக்கி தீர்ப்பு சொல்லி ஒரு பில்டப்பு நீதிமன்றத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு கருவியாக பயன்படுத்தி இதை இந்த நாடகத்தை நடத்துகிறாரோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா பப்ளிசிட்டி பைத்தியன்றது தெளிவாக தெரிய வருது நமக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மேல்முறையீடு அளவுக்கு எதுக்கு இதை கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சென்சார்டே கூட எவ்வளவோ படங்கள் என்னென்னவோ வந்துருக்கு குப்பைகள். அதில் பல குப்பைகள் இது ஒரு குப்பை. சக நடிகர்களை சிவகார்த்திகேயன் உட்பட எவ்வளோ பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. தியேட்டர் இருக்காதுன்றாங்க, தியேட்டரை கொளுத்திடுவோம், தியேட்டரை கிழிச்சிடுவோம், என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தா இது எல்லாத்தையுமே இந்த தாவேகா தலைமை விஜய் உட்பட எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இவனுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாமல் இருக்கிறான். இப்போ புரியுதுங்களா? இவன் ஒரு வகையான சைக்கோ, இவன் விளம்பர சைக்கோ. அப்போ திமுக தான் சதி பண்ணிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் மனசாட்சியாவது வேணாமா? ஒரு நியாயம், கொஞ்சம் அறிவு இல்லையா? வீடு ஊடகம் பார்க்குறோம்னா அறிவு இல்லையா? சென்சார் போர்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னடா சம்பந்தம்? பைத்தியக்காரனா நீங்கள்? நான் கேட்குறேன். தலைவன் தான் பைத்தியம், நீங்களும் தான் பைத்தியம். இந்த கூட்டம் உண்மையிலேயே தாவேகா அழிக்கப்பட வேண்டிய கட்சி. தைரியமாக போடுங்க. தாவேகா முடக்க வேண்டிய கட்சி கிடையாது, பேன் பண்ணக்கூடிய கிடையாது. தாவேகா அழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஏன்னா தகுதியான நபருக்கு குரல் கொடுக்கலாம் சார். இவன்லாம் ஒரு தகுதியான ஆளா சார்? இவன் விஜய்லாம் நான் கேட்குறேன். இவன்லாம் இதே சிம்புவை பார்த்து பயந்தவன் தான் இவன்லாம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார், நலம். இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தணிக்கை குழுவுக்கு ஜனநாயக திரைப்படத்தோட இவ்வே சான்றிதழை உடனே வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஆஷா அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தீர்ப்பு விவரம் முழுசாக நமக்கு கிடைக்கல ஒன்று. அதே மாதிரி விஜய் தரப்பில், அதாவது ஜனநாயகன் தரப்பில் இவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்றது, அஃபிடவிட்டில் என்ன இருக்குன்றதும் நமக்கு தெரியாது. இன்னொரு சைடில் பதில் மனு தாக்கல் பண்ண சென்சார் போர்டில் என்ன பதில் மனு தாக்கல் பண்ணாங்கன்றதும் தெரியாது. ஸோ இது எல்லாமே மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாது, மக்களுக்கு தெரியாது. ஆனால் தீர்ப்பு வந்துருச்சு, வென்றார் ஜனநாயகன், தடை நீங்கியது, தடைகள் உடைந்தது, அப்படி எப்படின்னு டைட்டில் போட்டுருக்கானுங்க ஒரு பக்கம். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஊடகங்களுக்கும் முழு விவரம் தெரியல. சர்ச்சைக்குரிய காட்சிகள்னால் எது சர்ச்சைக்குரிய காட்சிகள் தெரியாது. சரி, நீதிமன்றத்தில் இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் அஃபிடவிட்டில் இவங்க என்ன கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு தெரியாது. பதில் மனு என்ன தாக்கல் பண்ணாங்க சென்சார் போர்டில் தெரியாது. எந்த காட்சியை கட் பண்ணாங்க, எந்த காட்சி சர்ச்சைக்குரிய காட்சி, இது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு 2 நாளாக ஒரு ட்ராமா ஓடிட்டுருக்கு. இவங்க படத்தை அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதி சான்று கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பார்த்திங்கன்னா விசாரணைக்கு மறுநாள் எடுத்துக்க வருது. இன்றைக்கி தீர்ப்பு சொல்லி ஒரு பில்டப்பு. காலையில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காலையில் ஒரு தீர்ப்பு வந்ததே இன்னும் நாட்டில் பெரிய வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை, இது மிகப்பெரிய ஜீவாதார பிரச்சனை இதுன்ற மாதிரி ஒரு பில்டப் நடக்குது. பொதுவாக சினிமாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, இந்த அரசியலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது சார். பல வழக்குகள் அரசியல் கட்சி தலைவருடைய வழக்குகள் எடுத்து நடத்தியிருக்கிறத பார்த்துருவோம். ஒரு நடிகனுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், ஒரு சினிமாவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பரபரப்பு பத்திரிகைகளும் செய்து, இது பார்த்தீங்கன்னா சென்சார் துறையை ஏன் இவ்வளோ மெனக்கட்டு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பெரிய செய்தி ஆக்குறாங்கன்னு எனக்கு பல கேள்விகள் இருக்குது. நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு கருவியாக இவங்க இந்த படத்தை ஹைப்பை ஏற்றுறதுக்காக, அதாவது படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீதிமன்றத்தையே ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்களான்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா முழுக்க இந்த 2 நாளாக எதை பற்றியுமே பேசாமல் ஜனநாயகன் சொல்லிட்டு இவ்வளோ எதுக்கு ஒரு அப்போ திட்டமிட்டு இவங்க படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய நாடகமாக தான் நான் இதை பார்க்குறேன். இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், விஜய் ஒரு பக்காவான ஒரு விளம்பர பைத்தியம், பப்ளிசிட்டி பைத்தியம் தெரிய வருது.
சார் நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவர் வந்து இந்திய நாட்டுக்காக இப்போ ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு தங்கம் வென்று வந்து ஏற்கனவே அந்த அளவு தானே கொண்டாடுறாங்க இப்போ. சார் எனக்கு ஏற்கனவே வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் விளையாட்டை கூட நீங்கள் வந்து ஒரு பெரிதுபடுத்தி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஒரு குறிப்பிட்ட வந்து கிரிக்கெட்டு இல்லை வந்து ஃபுட்பாலையோ கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து உடற்பயிற்சியும் சேர்ந்தே நடக்குது. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், அது ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விளையாட்டு நீங்கள் எடுத்து ஹாக்கியாக இருக்கட்டும், பேட்மிண்டனாக இருக்கட்டும், டென்னிஸாக இருக்கட்டும், எந்த விளையாட்டு நீங்கள் எடுத்தாலும் கூட அந்த விளையாட்டு வந்து கூடவே சேர்ந்து இன்னொரு விஷயம் நடக்குது. கேட்டால் உடலுக்கு தேவையான உடல் நலனத்துக்கு தேவையான உடற்பயிற்சி நடக்குது. சினிமா என்பது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு. அதை வந்து ஒரு கலைன்னு நம்ம சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு படம் வருதுன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மசாலா படம் ஜனநாயகன். அதை வந்து எதுக்கு அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பெரிய அளவில் பேசப்படுதுன்னா எனக்கு புரியல. ஒரு கலை சார்ந்த ஒரு கலை அம்சம் உள்ள ஒரு படம் வருது, கருத்தியல் ரீதியாக ஒரு படம் வருது, ஒரு காவியமாக ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் பெரிய விஷயமாக எடுத்து பேசலாம். முழுக்க முழுக்க ஒரு நடிகன் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுறதுக்கு அதுக்கு எதுக்கு இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ வந்து ஒரு பெரிய தேசத்தோட முக்கிய பிரச்சனை மாதிரி விவாதிக்கிறது என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அது ஊடகங்களாக இருக்கட்டும், அது அது நீதிமன்றமும் சேர்த்தே கூட நீங்கள் சொல்லுங்கள். இவ்வளோ இதுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ஒரு பரபரப்பான செய்தியாக இதை வெளியிடணுன்றது தான் எனக்கு. ஊடகங்கள் செய்தி வெளியிடும் போது நாளை காலை அதிகாலை தீர்ப்புன்றான், காலையில் 10 மணிக்கு தீர்ப்பு, இவ்வளோ முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறேன் நான். இவ்வளோ இதுக்கு இவ்வளோ வந்து வேகமாக வந்து இவ்வளோ வந்து நல்லா தெரியுது. பப்ளிசிட்டி வந்து பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குதுன்றது நல்லாவே தெரிய வருது. கொஞ்சம் அதாவது என்ன மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அதை பற்றி பேசாமல் முழுக்க ஒரு சினிமா வந்து இவ்வளோ முக்கியத்துவம் எதுக்குன்னு கேட்குறேன் நான். இல்லை சார், அதே தான் சார் நாமளும் கேட்குறோம். இவர் என்ன இப்போ சாதனை பண்ணிட்டாருன்னு இவங்க வெற்றி அதுதான் சொல்கிறேன் நான். ஏற்கனவே நம்ம வந்து இங்கே பல விஷயங்கள் இருக்குது சார். நான் சொல்கிறேன், இந்த ஜனநாயகன் படம் இந்த ரிலீஸ்க்கு இவங்க இந்த வழக்கு கொண்டு போனதே வந்து என்ன காரணத்துக்காக வழக்கு கொண்டு போனாங்க. இது சென்சாரும் வந்து படக்குழுவும் சேர்ந்தே கூட இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும் போல இருக்குது. ஆனால் திட்டமிட்டே வந்து இந்த படத்தை வந்து பராசக்தியோட நேருக்கு நேர் மோதினால், அதாவது ட்ரெய்லரில் வந்து ஒரு பின்னடைவு, ஏன்னா பகவத் கேசரியோட ரீமேக்குன்னு சொல்லும் போது அப்போது இது நேருக்கு நேர் பராசக்தியோட போட்டியிட்டால் பராசக்தி முழுக்க புதிய கதைன்றதால அங்கே கதையே வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக பேசப்படுது. அப்படி இருக்கும்போது எங்கே நேருக்கு நேர் போட்டியிட்டால் படம் தோல்வி அடைஞ்சிருமோன்ற அந்த அச்சத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதை தள்ளி போடணும். அந்த தள்ளி போடுறது வந்து நேரடியாக தள்ளி போட்டால் அது தோல்வியாக நினைக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் அல்லது ஊடகங்கள் தோல்வியாக வந்து சிவகார்த்திகேயனோட போட்டி போட முடியல, அதனால் வந்து விஜய் பின்வாங்கிட்டார்ன்றது தெரியக்கூடாதுன்றதுக்காக சட்டப்பூர்வமாக ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீனை போட்டு அது வந்து நீதிமன்றத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி இதை வந்து இந்த நாடகத்தை நடத்துகிறாரோன்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா பப்ளிசிட்டி பைத்தியன்றது தெளிவாக தெரிய வருது நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை குழுலேருந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அந்த மேல்முறையீடு ஏற்றுக்கலாமா வேணாமான்னு இன்றைக்கு வந்து திரும்ப மாலை விசாரணை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எதிர்த்து மேல்முறையீடு வழக்கினால இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல இன்னும் தாமதம் தான் சரி ஏற்படும் சார். இப்போது மேல்முறை இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ விஜய்க்கு வந்து இப்போ வந்து ஸ்டே கிடையாது. பட் ஒரு கேஸ் நியாயம் பொதுவாகவே சொல்கிறோம், ஜென்ரலாக வந்து என்ன சொன்னால் ஒரு கேஸ் வந்து அது வெற்றி தோல்வின்றது ஒரு மேல்முறையீடு போகும்போது பார்த்திங்கன்னா எதிர்த்தரப்பில் வந்து கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிப்பாங்க. இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடு போகுது. அப்போ இவங்க வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா சென்சாரில் வந்து மேல்முறையீட்டில் வேறு மாதிரி தீர்ப்பு மாறினா அதனால் இவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தால் ஆகணும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது மேல்முறையீடு அளவுக்கு எதுக்கு இதை கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. சென்சார்லேயே கூட எவ்வளவோ படங்கள் என்னென்னவோ வந்துருக்கு குப்பைகள், அதில் பல குப்பைகள் இது ஒரு குப்பை, அவ்வளோதானே. அது எதுக்கு இவ்வளோ இதை வந்து சென்சார் போர்டு எதுக்கு வந்து இதை வந்து மேல்முறையீடு பண்ணுறாங்க? அதுக்கான அவகாசம் தேவைப்படுது. அப்போ பொங்கல் ரிலீஸ் கிடையாதுன்னா அப்போ வந்து பராசக்தியோட நேருக்கு நேர் போட்டியை வந்து தவிர்க்கிறதுக்காக பண்ணது தான் இது. பராசக்தியோட நேருக்கு நேர் மோதினால் படம் தோல்வி அடையும் ஜனநாயகன். அப்போ இதை தள்ளி போடணும். அப்போ தள்ளி போனால் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் ஒரு கருவியாக பயன்படுத்தினான்றது என்னோடய குற்றச்சாட்டு. அவ்வளோதான். நீதிமன்றம் பயன்படுத்துதுன்னு நான் சொல்ல, இவர் பயன்படுத்திக்க பார்க்குறாரு, ஒரு கருவியாக பயன்படுத்திக்க பார்க்குறாருன்றதான் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க, இதுக்கு பின்னாடி வந்து திமுக சதி இருக்குன்றானுங்க. இது சென்சார் போர்டுக்கு திமுக என்ன சம்மந்தம் தெரியும்? அதுதான் சார் அக்மார் தற்குறிகள் சொல்லக்கூடியது. இது அக்மார் தற்குறிகள்.
அது மட்டுமா சொல்கிறானுங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறானுங்க. அதுக்கு பிறகு வந்து சக நடிகர்களை வந்து சிவகார்த்திகேயன் உட்பட எவ்வளோ பேர் அசிங்கமாக பேசுகிறாங்க. தியேட்டர் இருக்காதுன்றானுங்க, தியேட்டரை கொளுத்திடுவோம், தியேட்டரை கிழிச்சிடுவோம், என்னெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தா. இது எல்லாத்தையுமே வந்து இந்த தாவேகா தலைமை விஜய் உட்பட எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. குறைஞ்சபட்சம் இதை கூட வந்து கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லைன்ற நான் விஜய்க்கு. நியாயமாக என்ன செய்யணும்? இந்த மாதிரி பேசாதீங்க, யாரையும் அசிங்கப்படுத்தி பேசாதீங்க, யாரையும் இழிவாக பேசாதீங்க. இதுக்கான காரணம், இந்த வழக்கு போடுறதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காரணம், அந்த காரணத்தெல்லாம் விலக்கி யாரும் வந்து இந்த விஷயத்தில் வந்து யாரையும் அவதூறாக பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க, ஆபாசமாக பேசாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? சொன்னானா? விஜய் சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஏற்கனவே கடந்த காலத்தில் தான் விட்டீங்க. என் கணவர் பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும்னது. ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளைய விட்டுட்டு நான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்ந்து நான் வாழணும்னு சொன்னது. இன்னும் வந்து பல பேர் வந்து பல விதமாக பேசுனதெல்லாம் நீங்கள் கண்டிக்கலை. குறைஞ்சபட்சம் இந்த பட பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் யாரையும் நீங்கள் ஆபாசமாக அசிங்கமாக அருவருப்பு வார்த்தையை போட்டு பேசாதீங்கன்னு சொல்லி அந்த தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்தி இல்லாமல் இருக்கிறான். இப்போ புரியுதுங்களா? இவன் வந்து ஒரு வகையான சைக்கோ, இவன் விளம்பர சைக்கோ. விஜய் ஒரு விளம்பர சைக்கோ சார், உண்மை இது. இந்நேரம் வந்து ஒரு பொறுப்பு இருந்தாக்கா இந்நேரம் கண்டிக்கணும்ல சார். யாரையும் அவதூறாக பேசாதீங்க, கண்ணிய குறைவாக பேசாதீங்க, ஆபாசமாக பேசாதீங்க, அருவருப்பு தக்க வார்த்தைகளை பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க அப்படி சொல்லணும்ல. ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறானுங்க, அந்த தற்கொலை கும்பல் முதலமைச்சர்லேருந்து எல்லாரையும் தரக்குறைவாக பேசுகிறானுங்க. முதலமைச்சருக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன்னா கொஞ்சமாவது ஒரு நியாயம் வேணாமா? சென்சார் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதில் இருக்கிற மெம்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லை, 100% மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கி கும்பல் தான் அதில் இருக்குது. நமக்கே தெரியும். நம்மக்கிட்டே பல சமயம் சங்கி கும்பல் நண்பர்களாக இருக்கிறவங்களா அங்கே இருக்கிறானுங்க உள்ள, நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து திமுக தான் வந்து சதி பண்ணிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் மனசாட்சியாவது வேணாமா? ஒரு நியாயம் கொஞ்சம் அறிவு இல்லையா? வீடு ஊடகம் பார்க்குறோம்னா அறிவு இல்லையா? சென்சார் போர்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு என்னடா சம்பந்தம்? பைத்தியக்காரனா நீங்கள்? நான் கேட்குறேன். தலைவன் தான் பைத்தியம், நீங்களும் தான் பைத்தியம் சார். இந்த படம் அந்த சம்பந்தமாக வழக்கான அதாவது வக்கீலே வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவரை பார்த்தா லாயர் பேட்டி கொடுக்குற மாதிரி தெரியல. நான் தான் சொல்றேன், தொண்டர் பேட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அதாவது மருத்துவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கள் சேவையாற்றக்கூடிய அந்த துறை அத்தனை பேருக்குமே வந்து அந்த தளத்தில் வந்து கீழே இறங்க மாட்டாங்க. இவர் தாவேகா வழக்கறிஞராக இருக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு வழக்கறிஞராக வந்து பேசும்போது சில தேவையற்ற வார்த்தைகள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாரு. ஒரு வழக்கறிஞராக பேசலை, அரசியல்வாதி மாதிரி பேசுகிறாரு. அவ்வளோ தேவையில்லை. இப்போ ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் இருந்தார், இப்போ அவர் இல்லை, இப்போ திருப்பி ஒரு புதுசாக இவர் வந்திருக்கிறார். பேசலாம், தப்பு இல்லை, நான் பேசக்கூடாது சொல்ல. பட் அந்த வழக்கறிஞருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த அந்த இது வந்து கீழே ஸ்லிப் ஆகக்கூடாதுல்ல. ஒரு அரசியல்வாதி மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்க, அது சரியாக இருக்குமா? யாராக இருக்கும். கடந்த காலத்தில் நான் வந்து அது அதிமுக திமுக இருக்குன்னா வழக்கு சம்மந்தமாக வரும்போது அவங்க வந்து வழக்கு சம்மந்தமாக மட்டும் பேசுவாங்க, தவிர தேவையற்ற வார்த்தைகள் பேச மாட்டாங்க. பட் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறார். ஒரு வழக்கறிஞராக பேசாமல் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறது தான் வந்து வருத்தமாக இருக்குது. ஜனநாயகன் படம் வெளியாகும் வரை எந்த திரைப்படத்தையும் விஜய் ரசிகர்கள் தேட்டர் போய் பார்க்கக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. அவர் போடவில்லை, ஒருத்தர் போட்டிருக்காங்க. கட்டினா நாங்கள் தேட்டரை கிழிச்சிடுவோம், பேனரை தூக்கி போடுவோம், அதை கிழிப்போம், இதை கிழிப்போம். இதெல்லாம் ஒன்று தெரியுதுங்களா? உங்களை வந்து கிழிக்க வேண்டிய கிழிக்கலை, எது கிழிக்க வேண்டிய கிழிச்சாங்கன்னா 2 பேரும் கிழிச்சா போதும். எது 2 பேரை சார், அதுதான் பேனரை கிழிப்பேன், திரையை கிழிப்பேன், இதெல்லாம் ஒரு இப்போ புரியுதுங்களா சார்? இந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே வந்து தாவேகா அழிக்கப்பட வேண்டிய கட்சி. தைரியமாக போடுங்க, தாவேகா முடக்க வேண்டிய கட்சி கிடையாது, பேன் பண்ணக்கூடிய கிடையாது. தாவேகா வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி. ஏன்னா எப்படிப்பட்ட கூட்டம் உருவாகுது பாருங்கள். ஒரு வன்முறை கூட்டம் உருவாகுது. தியேட்டரில் கிழிப்போன்றான், பேனரை கிழிப்போன்றான். அப்போ என்ன பொருள்? விஷ வச்சு சாவடி பண்ணு, ஒரு பொண்ணு விஷ வச்சு சாவடி, ஓட்டு பொண்ணை விஷ வச்சு சாவடி பண்ணுது. ஒரு பையன் சொல்கிறான், நான் கேட்டால் விஜய் கூட ஒரு இரவாவது நான் வந்து குடும்பம் நடத்தணுன்றான். எப்படிப்பட்ட தற்கொலை கூட்டங்கள் வருது பாருங்க. நாளைக்கு ஆயுதத்தில் வச்சு மிரட்டி ஓட்டு கேட்பாங்க. ஆமாம் சார், நாளைக்கு கத்தி கொண்டாந்து தொண்டையில் வச்சு ஓட்டு போடுறான்னுவான். இப்போ புரியுதா? பப்ளிக் பார்த்து திருந்தணும். முழுக்க ஒரு ரவுடி கும்பலை, முழுக்க வந்து ஒரு காட்டு மிராண்டி கூட்டத்தை, தற்கொலைகள்ன்றதை தாண்டி காட்டு மிராண்டிகள் ஆகிட்டு வந்து ஒரு கூட்டத்தை வந்து உருவாக்குறான். இதெல்லாம் வந்து தாவேகா அழிக்கப்பட வேண்டிய கட்சி.
ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்கல்ல, சில பேர் வந்து கேட்டால் விஜய் வந்து ஏன் அவளே போடுறான், ஹெட்டிங்கில் போடுறான். நமக்கு அந்த நோக்கம் கிடையாது. யார் பீலா பிஸ்மியை போடுறான் விஜய் கைது செய்யப்படுவாரான்ட்டு. ஏன்னா அப்போ தான் அந்த வியூஸ் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து அது நோக்கம் கிடையாது. ஆனால் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். சட்டப்படி கைது செய்யப்படணும்னா கைது செய்யணும். நமக்கு அது நோக்கம் கிடையாது. அவன் போடுறான் ஹெட்டிங்கு, வாங்கி தின்னவனே போடுறான். விஜய்கிட்ட வாங்கி தின்னவனே போடுறான். என்னன்னு கேட்டால் விஜய் கைது செய்யப்படுவாரான்னு ஹெட்டிங் போடுறானே. நான் கேட்குறேன், உண்மையிலே கைது செய்யப்பட மாட்டார் அப்படி போட்டானா கரெக்டு. நான் கேட்குறது பீலா பிஸ்மியை கேட்குறேன், ஏன்டாடே உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? வாங்கி தின்னீங்கல்ல, அதில் போடுறான் விஜய் கைது செய்யப்படுவாரா. நீ என்ன போடணும், விஜய் கைது செய்யப்பட மாட்டார் அப்படி தானே போடணும். உண்மையிலே நீ விசுவாசியாக இருந்தீங்கன்னா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ரசிகர்களை பார்க்க வைக்கணும் வீடியோவை. இப்படி ஒரு எட்டிங்கை போடு. ஐயோ தலைவர் கைது செய்வரா இல்லையான்றதை வந்து ஐயா பீலா பிஸ்மி சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா இவனுக்கு வியாபாரம் எப்படின்ட்டு? இவனுக்கு ஒரு வியாபார கூட்டம், அவனை பயன்படுத்தி வியாபார கூட்டம் ஒரு 10 பேர் வந்து பிழைக்கிறானு சார். விஜய் அரசியல் கட்சி வந்து யாருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர், இந்த ஒரு 3 பேர், அப்புறம் இப்போ இவன் இந்த இன்னொருத்தருக்கான லோலாய் மணி, இவன் பீலா பிஸ்மி, அவன் லோலாய் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு மீட்டிங்கு 20,000 ரூபாய் கம்பல்சரி. எவ்வளோ? இவன்லாம் வேலை இல்லாமல் சுற்றி இந்த பசங்க. இப்போ புரியுதுங்களா? ஒரு மீட்டிங்க்கு 20,000 ரூபாய். அதை கட்சிக்காரனுங்க வந்து பொண்டாட்டி தாலி வித்தாவது தாவேக்கா தொண்டனுங்க இவரை கூப்பிட்டு, இவர் ஏன்னா இவர் பெரிய இவர் தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான்னா எந்த வெற்றி கொண்டான்? அதுவும் இரவல் தான். திமுகவில் ஒரு வெற்றி கொண்டான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அந்த மாதிரி வந்து மனசில் அந்த மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர் இவர். அப்படியே எடுத்தாருன்னா அப்படியே வரலாற்று அப்படியே வந்து புலமை இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புலமை இருக்கு பக்கம், இன்னொரு பக்கம் வரலாற்று வந்து ஆய்வு இருக்குது. அப்படி பேசக்கூடியவர் இவர். போய் பேசுறது பாருங்கள், அங்கே போய் பேசும்போதே தெரியுது சிறுபலத்தனமாக பேசுறது, தற்குறித்தனமாக பேசுறது. இதுக்கு 20,000 ரூபாய். இப்போ பல பேர் இப்படி பிழைக்கிறான் சார். இல்லை அதிலே ஒரு தற்குறி சொல்லியிருக்கு, விஜய்க்கு ஆதரவு எந்த துறையிலும் குரல் கொடுக்கலையாமே சார். இங்கே யார் குரல் கொடுக்குறாங்க என்னை கேட்டால் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ரவி மோகனும் சிம்புலாம் குரல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்றதை நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா நம்ம வந்து ரவி மோகனும் சரி சிம்பு மீதும் நமக்கு மரியாதை இருக்குது. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறது வந்து, ஏதோ வந்து படத்தை சென்சார்லாம் ஆகிட்டு ஏதோ கவர்மெண்ட் தடுக்குது, இல்லை ஒரு அமைப்பினை தடுக்கிறாங்க, ஏதோ குரல் கொடுத்தே நியாயம். இது சென்சார் போர்டுக்கும் விஷயம். இவங்களுக்கு குரல் கொடுக்க சார் ரவி மோகனுக்கும் சிம்புவுக்குமே என்னன்னா உள்ள என்ன விவகாரன்றதுலாம் தெரியாது. மேலோட்டமாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டால் ஒரு அறிக்கை வர்றது அவசியமே இல்லைன்ற நான். ஏன்னா தகுதியான நபருக்கு குரல் கொடுக்கலாம் சார். இவன்லாம் ஒரு தகுதியான ஆளா சார் இவன் விஜய்லாம்? நான் கேட்குறேன், இவன்லாம் வந்து இதே சிம்புவை பார்த்து பயந்தவன் தான் இவன்லாம், சரிங்களா? அவன்லாம் வந்து வராமல் அப்படியே சினிமா விட்டு சிம்புலாம் அப்படியே போய் தான் இவெல்லாம் சந்தோஷம் பட்டாசு வச்சு கேக் வெட்டி கொண்டாடி இருப்பான். நான் சொல்கிறேன், விஜய்க்கு யாரும் போட்டியாக யாரும் வரக்கூடாது. ஒவ்வொரு நடிகரும் வந்து புதுசாக வந்த ஒருத்தன் கிளம்பி வரும்போது பயந்து நடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் தான், விஜய் தான். இதே சிம்புலாம் வந்து அப்படியே கம்பேக் கொடுக்காம அப்படியே போயிட்டு இருந்தாக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாது. எனக்கு தெரிஞ்சது சிம்புலாம் இதுக்கு வந்து குரல் கொடுக்க வேண்டிய, ஏன்னா உள்ளே இருக்கிற உண்மையான விவகாரங்கள் தெரியாமல் நீதிமன்றத்தில் என்ன நடக்குது, அஃபிடவிட்டில் என்ன இருக்குது, இவங்க போட்ட அஃபிடவிட்டில் என்ன இருக்குது, அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணுறதுல என்ன இருக்குது, உண்மையான விவகாரம் என்னன்றதெல்லாம் தெரியாமையே வந்து ஒரு மேம்போக்காக இப்படி பேசுறதுடைய விளைவு தான் இந்த தற்கொலை கூட்டங்கள் வந்து புலம்புறானுங்க. என்ன புலம்புறான்னா வந்து பார்த்தீங்களா எனக்கு அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. இன்றைக்கி வரைக்கும் இவனுக்கு அரசியல் வந்து இவன் வந்து சினிமா நடிகர்கள் யாரும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. இது கூட படத்துக்காக குரல் கொடுக்குறாங்க. அது சிம்புவாக இருக்கட்டும் ரவி மோகனாக இருக்கட்டும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு கிடையாது, படத்துக்காக பேசுகிறாங்க, அவ்வளோதான். படத்துக்காக ஆதரவு நிற்கிறதுக்கு என்ன? இப்போ இவங்களுக்கு படங்கள் சென்சார் ஆயிருக்கு, எவ்வளோ படங்கள் சென்சார் போர்டு. இதே சிம்பு படத்துக்கு எவ்வளோ சிக்கல்லாம் வந்திருக்கு, இதே சிம்பு படத்துக்கு எவ்வளோ சிக்கல்லாம் வந்திருக்கு. ரெக்கார்டு போட்டாங்க மாநாடு. அப்போலாம் இவன் ஏதாவது பேசணும், நான் இவன் இப்போ எதுக்கு பேசணும்? எனக்கு அதுதான் சிம்பு மீது எனக்கு பெரிய கோபம் வர்றதுக்கு காரணமே அதுதான். எதுக்கு சிம்பு பேசணும்? இதே சிம்புக்கு வந்து பிரச்சனை வந்தபோது ஒரே ஒருத்தன் குரல் கொடுத்தானே சார். இவெல்லாம் பெரிய நடிகன் தானே, பேசணும் எவனாச்சும். எதுக்கு சிம்பு பேசணும்? கடந்து போகணும், அவன் பிரச்சனை அதை அவன் பார்த்துட்டு போகிறான்.
தேவையில்லாமல் இதில் வந்து சிம்பு பேசுனதே எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அது ரவிமோகன் கூட பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ ரவிமோகனுக்காக எதுவும் சிக்கல் வரல சார். ரவிமோகன் சிக்கல் வேறு, அது சிக்கல் இல்லை, விக்கல். இது என்னாச்சு? இது முழுக்க வந்து சிம்பு பொறுத்த வரைக்கும் கேட்டால் எவ்வளோ பணம் வெளியாகிறதா சிக்கல் வந்திருக்கு. இப்போ ரவிமோகன் இது அவசியம் இல்லாது. ரவிமோகன் வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து வில்லன் ஆயாச்சு, அவ்வளோதான். அந்த படம் ரிலீஸ் ஆன நாளையிலேருந்து வில்லன். இன்றைக்கி மட்டும்தான் வந்து ஹீரோ, இன்றைக்கி வரைக்கும். நாளையிலேருந்து வில்லன். அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் சிம்புவும் ரவிமோகனும் பேசியிருக்கூடாது இந்த மேட்டரில். பாபா படம் பிரச்சனையானப்போ எந்த நடிகரும் வந்து ரஜினி தனியார் நின்று அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல படங்கள் வந்து ரஜினிக்கு பிரச்சனை வந்திருக்கு. இதே கமலுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. விஸ்வரூபம் படத்துக்கு நான் கேட்குறேன், விஸ்வரூபம் படம் வந்தபோது எவனா பேசுனீங்களா? விஸ்வரூபம் படத்தில் எவ்வளோ சிக்கலாச்சு? அப்போ யாராவது பேசுங்களா? இதுதான் அரசியலுக்காக பேசக்கூடாது. கேட்டால் வந்து டிஆர் பஞ்ச் டைலாக் பேசுகிறவர் விஜயே, அதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா? நமக்கு ஒரு நாள் வராதவனுக்கு எதுக்கு? இவங்க சிம்புவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு சார். எல்லாமே அவங்க தானே. அந்த அம்மா, அவங்க அம்மா கதறினாங்கல்ல மாநாடு படம் வந்தபோது, பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது எவ்வளோ பேசுனாங்க. சிம்புலாம் வந்து அப்படியே இருட்டிலே இருந்து அழுகி போகணும்னு நினச்சவங்க தான் இவனுங்கெல்லாம். ஏன் விஜய் கூட நான் சொல்கிறேன், சிம்பு அழுகி போகணும்னு நினச்சவன் தான். நான் என்ன கேட்குறேன்னா சார், பாபா படம் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த நடிகர்கள் எங்கே போய் உட்காந்துருந்தாரு? அதான் நான் சொல்கிறேன். விருமாண்டி படம் பிரச்சனை, இவர் எங்கே போய் உட்காந்துருந்தாரு? விஸ்வரூபம் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. எங்க போய் உட்கார்ந்தாரு? படம் பிரச்சனை, சிம்புக்கு ரெட் கார்டு போட்டாங்க, இவர் எங்க போய் உட்கார்ந்தாரு? அதான் சார், நேற்று வந்து நான் பார்க்குறேன் திரையுலகமே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணு. யாரான்னு பார்த்தா 2 பேர் தான். விஜயோட வந்து யாரா, இன்னும் அடுத்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான பிஸியான ஆக்டருங்க 2 பேருமே. யாருன்னா ஒருத்தர் சாந்தனு, இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிராஜ். அவங்க குடும்பம், சத்யராஜ் குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை போல இருக்குது. அவன் வந்து என்னன்னா, இவன் வந்து சத்யராஜ் குடும்பத்திலே ஒரு தற்கொலை இருக்கிறான்னு தெரிஞ்சிடுச்சு. என்ன, பாக்யராஜ் குடும்பத்தில் ஒரு தற்கொலை. எதுக்கு நான் என்ன கேட்குறேன், உங்களை மாதிரி வந்து சக நடிகர்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்கிறோன்னா கிடையாது. எதுக்கும் வரப்போகிறதில்ல, எதுக்கும் வாய் திறந்து பேச போகிறதில்ல. எதுக்கு நீங்கள் வந்து இதில் குரல் கொடுக்கணுன்றது தான். அவங்கவுங்களுக்கு ஃபீல்டு, அவங்க கெரியர் இருக்குது, அதை பார்க்கறத விட்டுட்டு இதில் என்ன அரசியல் இருக்குன்னு கூட தெரியாமல் வந்து நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாதுன்ற. நான் குரல் கொடுங்க, நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுங்க. இதில் உள்ள என்ன அரசியல் இருக்குன்னு தெரியாமல் வந்து குரல் கொடுத்தா என்ன அர்த்தம்? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.